ஹாய் வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். இன்றைக்கி என்ன விளாக் ஷேர் பண்ணியிருக்கேன்னா 2-3 நாளாகவே ஒரு கோல்டு இருந்துச்சுங்க. அப்போ தான் நான் வந்து ஏற்காடு போயிருந்தப்போ இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அங்கே வந்து எல்லா இடத்துலையுமே சேல்ஸ் பண்ணுறாங்க, மலைப்பகுதியில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும்னு சொன்னாங்க. இது வந்து ஆட்டுக்கால் சூப் மாதிரியே இருக்கும். சொல்லப்போனால் அதோட இது ரொம்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்க்க அப்படியே ஆட்டுக்கால் மாதிரி இருக்குது பாருங்கள். வெஜ் ஆட்டுக்கால் சூப் தான். இதை வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்ணும். இது வந்து கை கால் மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலின்னு எல்லா வலிக்குமே வந்து கேட்கும்னு சொன்னாங்க. அப்பப்போ அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருந்தால் ஏற்காடு போனீங்கன்னா கண்டிப்பாக இதை வாங்கிட்டு வரவோ இல்லை சாப்பிடவோ வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும். எனக்குமே வந்து சாப்பிட்டதுமே கோல்டு கொஞ்சம் நல்லாவே கேட்டுச்சு. இது எப்படி செய்யணும்னு சொல்லிவிட்டு அங்கேயே வந்து கேட்டுட்டு வந்துட்டேன். அவங்க சொன்ன மாதிரியே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஞாபகமே இல்லை. கோல்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து அதோட ஞாபகமே வந்து செய்யணும்னு சொல்லிவிட்டு அந்த மேலே இருக்க முடியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து அந்த ஸ்கின்னெல்லாம் வந்து பீல் பண்ணி எடுத்துடணும். எடுத்துகிட்டு வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். அப்புறம் இது கூடவே வந்து சின்ன வெங்காயம் வந்து நான் 5லேருந்து 6 வெங்காயம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு பொதுவாகவே சின்ன வெங்காயம் போட்டு எது செஞ்சாலும் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். பெரிய வெங்காயம் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து காரத்துக்கு ஏற்ப நம்ம வந்து மிளகாய் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் வந்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து காரம் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். காரம் நமக்கு அதிகமாக வேணுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப தேவையில்லை. கூட வந்து நம்ம பெப்பர் வந்து ஆட் பண்ணுவோம். பெப்பரு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். ஜீரகம் இல்லை என்கிட்ட, நான் அதனால் சோம்பு ஆட் பண்ணி இதெல்லாம் ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் தனியாக வச்சுருந்தேன். ஸோ அதனால் வந்து இது கூட இஞ்சி பூண்டு வந்து ஆட் பண்ணல. அப்படிலாம் வந்து கூட வந்து ஒரு 5 பல் பூண்டு, சின்னோண்டு வந்து இஞ்சி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த பேஸ்ட்டை. அதுக்கப்புறம் இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு அதில் வந்து ஒரு 2-3 பட்டை போட்டு அது நல்லா ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டை வந்து அதில் நம்ம ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். பட்டை மட்டும் போட்டுக்கங்க, மற்றது எதுவும் போடாதீங்க. இல்லை ஸ்பைசஸ் பிடிச்சதுனால எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை வந்து அதில் ஆட் பண்ணிக்கிட்டு இதுக்கு வந்து இப்போ டபுள் மடங்கு வந்து தண்ணி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தா நான் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா உடனே சுண்டிடும். தண்ணியுமே வந்து கூட நல்லா எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை பேருக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்களுமே அங்கே ட்ரை பண்ணி பார்த்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சால்ட் லைட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை சூடாக குடிச்சதுமே ஆட்டுக்கால் சூப்போட இது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. 1/4 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா கொதி வரட்டும். அங்கே வந்து கொரியர் சர்வீஸும் இருக்குதுன்னு சொன்னாங்க. வேணும்னா நம்ம வந்து வாங்கிக்கலாம். கொஞ்சமாக வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும், வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. பெப்பர் பவுடர் இருந்துச்சுன்னா வந்து காரத்துக்கு ஏற்ப நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் பெப்பர் பவுடர் போடல, கூடவே 1 ஸ்பூன் போட்டதுனால அப்படியே வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி யாருன்னா வந்து இந்த ஆட்டுக்கால் சூப் வந்து குடிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை வாங்கலாமா வேண்டாமான்னு ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமேன்ட்டு 1 கிலோ 100 ருபீஸுக்கு சொன்னாங்க. சரி வச்சு சாப்பிட்லான்னு சொன்னாங்க. 2 நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. அது வந்து காய வச்சு வச்சுருந்தோம்னா ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலான்னு சொன்னாங்க. வெயிலில் நல்லா காய வச்சுக்கிட்டா
கெடாமல் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. நான் அரைச்சி வச்சு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த பேஸ்ட் அரைக்கும் போது கூடவே வந்து பூண்டும் இஞ்சியும் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து கூடவே நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து வாட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வர அளவுக்கு நம்ம வந்து விட்டுக்கணும். இது வந்து மேக்ஸிமம் ஒரு 1/2 ஹவராவது கொதிக்கணும். அப்போ தான் வந்து அந்த கிழங்குல இருக்க சாரெலாம் நல்லா உள்ளே இறங்கி ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக வந்து கொதிக்கும் போதே வந்து ஃப்ளேவர் நல்லா வந்துட்டு இருந்தது. இந்த மாதிரி தண்ணியாக இருந்துச்சுன்னா தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், கெட்டியாக இல்லாமல். அதனால் தண்ணி நல்லாவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 1/2 ஹவர் கிட்ட இல்லை ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட நல்லா வந்து கொதிக்க விட்டு இந்த தண்ணி வந்து கொஞ்சம் சுண்டி எத்தனை பேருக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சுண்ட வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை வந்து சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன். ஹை ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் மாற்றிடுங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு அது நல்லா சுண்டட்டும். நல்லா அந்த ஃப்ளேவர்லாம் வந்து அந்த தண்ணியில் இறங்கி வந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப 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 நல்லதான். கோல்டுக்கெல்லாமே வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்து நல்லாவே சுண்டிடுச்சு. தேவையான அளவுக்கு நல்லா சுண்டிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வடிகட்டாமலே வந்து சாப்பிட்டு பார்த்தோம். அது கொஞ்சம் வந்து சாப்பிட அந்தளவுக்கு நல்லா இல்லை. அதுக்கப்புறம் வந்து வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். வடிகட்டிட்டு எடுத்து வச்சதுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. குடிக்கும் நல்லா இருந்தது. மேலே வந்து கொத்தமல்லி இருந்தால் தூவி இறக்கிக்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு சூப் குடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் சொல்லுங்கள். ஏற்காடு போனீங்கன்னா மறக்காமல் இதை ஒரு தடவை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.